ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே யூரோப்பியன்ஸ் வந்து வராங்க. யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸு, அதுக்கப்புறமேட்டா வந்து டச்சுக்காரர்கள், டச்சு, தென் இங்கிலீஷு, அடுத்தது ஃப்ரெஞ்சு, லாஸ்ட்டு டேனிஷு. இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கான சோர்சஸ், அதாவது எங்கேருந்து நம்ம படிக்க போகிறோம், எதுலேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் ட்ரேடர் எப்படி வந்து இந்தியாவில் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் போர்ச்சுகீஸு டச்சோட இம்பேக்ட் என்ன, இந்தியாவில் இருந்ததுக்கான இம்பேக்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து டென்மார்க்கோட காலனியல் செட்டில்மெண்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க. Many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India in the 18th and 19th century have left account of their experience and their impressions various parts of the country. அதாவது நிறைய பேர் நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, ட்ராவலர்ஸு, அதாவது அடுத்து வந்து ட்ரேடர்ஸு, வாணிபம் செய்ய வந்தவங்க, மிஷினரிஸ், கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ஆரம்பித்தவங்க, அடுத்து இங்கே ஒர்க் பண்ணவங்க, சிவில் சர்வன்ட்ஸு. இவங்க 18-19 சென்ச்சுரிஸில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், டு நோ த ஈவெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியட் வி ஹாவ் டு அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் அட் த இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ரீஜியன் லெவல். அதே மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது. எந்த லெவல்லனா இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ரீஜியன் லெவலில் நமக்கு சோர்ஸஸ் பாருங்கள். இதெல்லாம் தான் நமக்கு சோர்ஸஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சோர்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ரெக்கார்ட்ஸு. நாம் எழுதின ரெக்கார்டு, ஹேண்ட் ரிட்டன் ரெக்கார்ட்ஸு, அவங்க வந்தவங்க முக்கியமாக வந்து இந்த ஃபாரினர்ஸ், ட்ராவலர்ஸு, ட்ரேடர்ஸு, மிஷினரிஸு, அப்புறம் சிவில் சர்வன்ட்ஸ், இவங்களாம் எழுதி வச்ச சோர்ஸஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ரிட்டர்ன் சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த அனந்தரங்கன் முக்கியமானவர். ஏன் இவரை முக்கியமானவர்னு சொல்கிறத பார்ப்போம். த சோர்ஸ் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஹெல்ப்ஸ் அஸ் டு நோ த பொலிட்டிக்கல், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் த கண்ட்ரி. அதாவது நம்ம இந்த மாடர்ன் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கணும் அப்படின்னா சோர்ஸ் நமக்கு தேவை. அந்த சோர்ஸ் வந்து அந்த சோர்ஸ் மூலயமா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் த கண்ட்ரி. நம்ம நாட்டில் ஒரு அரசியல் மற்றும் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத இந்த சோர்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் த வெரி பிகினிங் த போர்ச்சுகீஸ், டச், ஃப்ரெஞ்ச், டான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெக்கார்டட் தர் அஃபிஷியல் டிரான்சாக்ஷன் இன் இந்தியா ஆன் ஸ்டேட் பேப்பர்ஸ். அதாவது முதல்ல இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அங்கே நிகழ்ந்த சம்பவங்களை வந்து பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், வெல் ப்ரிசர்வ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு நோ அபவுட் தர் ரிலேஷன் இன் இந்தியா. இவங்களோட வேல்யூபிளான ரெக்கார்ட்ஸ் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆவணம் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதை வச்சு தான் நம்ம வந்து இவங்க இந்தியா கூட எப்படிப்பட்ட ரிலேஷன் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. த அர்ச்சீவ்ஸ் அட் லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் வேர் லிட்டரலி ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ப்ரீஷியஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஆவண காப்பகம், லிஸ்பானில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகம். லிஸ்பான் எங்கே இருக்குது அப்படின்னா போர்ச்சுகல் இருக்கக்கூடிய லிஸ்பானில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகம், கோவாவில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகம், பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸில் இருக்கக்கூடிய அர்ச்சீவ்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஷியஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹவுசஸ் சொல்கிறாங்க, ஸ்டோர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி சோர்சஸ் மஸ்ட் ஹவவர் பி கிரிட்டிக்கலி எவாலுவேட்டட் பிஃபோர் தே ஆர் யூஸ்ட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங். ஆமாம், இது ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் அதாவது வர்றதுக்கு முன்னாடி கிரிட்டிக்கலி எவாலுவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கைண்ட் ஆஃப் சோர்சஸ். We can write history with the help of sources like written sources and material sources. Written sources பாருங்கள், after the advent of printing press வந்ததுக்கப்புறம் numerous books were published in different languages. ஆமாம், நிறைய printing press வந்ததுக்கப்புறம் நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, வேறு லாங்குவேஜில் இருக்க புக்ஸ் எல்லாமே. Hence people began to acquire knowledge easily in the field like art, literature, history and science. ஆமாம், ஸோ நம்ம printing ப்ரெஸ்ஸு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய புக்ஸ் வெளி லாங்குவேஜ்லேருந்து நம்ம அச்சடித்ததுனால நமக்கு நிறைய நாலேஜ் கிடச்சிது. எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னா ஆர்ட்டு, லிட்ரேச்சரு, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய என்ன கிடச்சிது அப்படின்னா நாலேஜ் கிடச்சிது. த யூரோப்பியன்ஸ் கேம் டு நோ அபவுட் த இம்மென்ஸ் வெல்த் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அண்ட் சிமிலர் சோர்சஸ். ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெல்த்தை யார் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கோ போலோவோட சோர்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. மார்க்கோ போலோவோட சோர்ஸஸ் வச்சு. த வெல்த் ஆஃப் இந்தியா அட்ராக்டட் யூரோப்பியன்ஸ் டு திஸ் கண்ட்ரி. ஸோ யூரோப்பியன்ஸுக்கு எது அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே இருந்த
வெல்த்து தான், இங்கேருந்த வந்து செல்வம் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அனந்தரங்கம் இஸ் அ நேம் டு கன்ஜூர் வித் த ஆனல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. ஆமாம், அனந்தரங்கம் வந்து முக்கியமான ஒரு ஆள் தமிழ் ஹிஸ்ட்ரியில், வரலாற்றில். ஏன் அப்படின்னா ஹி வாஸ் அ டுபாஷ்னா வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர், அதாவது மொழிபெயர்ப்பாளர் இன் பாண்டிச்சேரி டு அசிஸ்ட் ஃப்ரெஞ்ச் ட்ரேட் இன் இந்தியா. ஸோ இந்த இவர் அனந்தரங்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆள். ஏன் அப்படின்னா இவர் பாண்டிச்சேரியில் இவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு. யாருக்கு இவர் அசிஸ்ட் பண்ணியிருக்காருன்னா ஃப்ரெஞ்சுக்கு இவர் வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹி ரெக்கார்டட் த ஈவெண்ட்ஸ் தட் டுக் பிளேஸ் இன் த ஃப்ரெஞ்ச் இந்தியா. அதாவது ஃப்ரெஞ்ச் இந்தியாவில் என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து இவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஹிஸ் டைரிஸ் கண்டெயின்ஸ் த டெய்லி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 1736 to 1760. இவரோட டைரி வந்து பார்த்திங்கன்னா 1736 1760 வரைக்கும் நடந்த சம்பவங்களை இவர் வந்து பட்டியலிட்டிருக்காரு. விச் ஆர் த ஒன்லி ரிட்டன் செக்யூலர் ரெக்கார்ட் அவைலபிள் டியூரிங் திஸ் பீரியட். இது மட்டும்தான் வந்து ஒன்லி ரிட்டன் செக்யூலர் ரெக்கார்டுன்னு சொல்ல முடியும் அந்த பீரியடில். ஹிஸ் டைரிஸ் ரிவீல்ஸ் ஹிஸ் பர்ஃபோன் கெப்பாசிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் ஜட்மெண்ட் அண்ட் த மோஸ்ட் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இவரோட டைரியை வச்சு தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜட்மெண்ட்டுக்கு வரலாம். அப்போது வந்து அந்த ஃப்ரெஞ்சு இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு இருந்துச்சு, அரசியல் எப்படி நடத்துனாங்க அப்படின்றத வந்து இவரோட டைரி வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியுது. இயர் பாருங்கள், 1736 1760 வரைக்கும் இவரோட டைரி வச்சு தான் நம்ம சொல்ல முடியுது. ரிட்டன் சோர்சஸ் இன்க்ளூட்ஸ் லிட்ரேச்சர்ஸ், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், டைரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், பேம்ப்ளெட்ஸ், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஸோ ரிட்டன் சோர்சஸ்லாம் என்ன அப்படின்னா லிட்ரேச்சர்ஸ், இலக்கியங்கள், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ். அதாவது ட்ராவல் அக்கௌண்ட்ஸ்னால் அந்த என்ன சொல்கிறது, இந்த வந்திருக்கவங்க இல்லையா, ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதோட அக்கௌண்ட்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்றது. அடுத்து வந்து டைரிஸ், அவங்களோட நாட்குறிப்பேடு, ஆட்டோபயோகிராஃபிஸ்னால் சுயசரிதைகள், பேம்ப்ளெட்ஸ்னால் வந்து இது பிரசுரங்கள், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், கையெழுப்பு. மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் கையால் எழுதப்பட்ட கட்டுரைகள் மாதிரி. அர்ச்சிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா ஆவண காப்பகம். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. இங்கே தான் வந்து வரலாற்று குறிப்புகளை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்க இடம் வந்து ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் இங்கிலீஷில் அர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, NAI, நேஷ்னல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. முக்கியமானது, நேஷ்னல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. இட் இஸ் அ சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து சீஃப் ஸ்டோர் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சீஃப் ஸ்டோர் ஹவுஸ்னால் NAI தான், நேஷ்னல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா எங்கே? நியூ டெல்லி. It is as a main source of information for understanding past administrative machinery as well as guide to present and future generation related to all matters. அதாவது இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எதுக்கு அப்படின்னா பாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி எப்படி இருந்ததுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டால் இந்த NAI தான். ஏன்னா இங்கே தான் நிறைய ஆவணங்கள்லாம் இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் ஆத்தென்டிகேட் எவிடன்ஸ் ஃபார் நோயிங் த பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல், சயின்டிஃபிக் லைஃப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியா. இட்ஸ் ஒன் ஆஃப் லார்ஜஸ்ட் அர்ச்சிவ்ஸ் இன் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அர்ச்சிவ்ஸ் வந்து இந்த நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய NAI அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் கேன் ரைட்லி கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் நேஷனல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு இருக்கக்கூடிய அர்ச்சிவ்ஸ், ஆவண காப்பகங்கள். ஃபஸ்ட் பாருங்கள், மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ரெசென்ட்லி நோன் அஸ் தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ். தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கே இருக்குது? மெட்ராஸில் தான் இருக்கும், லொக்கேட்டட் சென்னை. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெபாசிட்டரிஸ் இன் சதர்ன் இந்தியா. சதர்ன் இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் டாக்குமெண்ட் ரெபாசிட்டரிஸ் அப்படின்னா இந்த தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் தான், TNA. த மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறது. த கலெக்ஷன் இன்க்ளூட் சீரீஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் டச், டேனிஷ், பர்ஷியன் அண்ட் மராத்தி. இதில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதுலாம் இருக்குது அப்படின்னா டச்சோடது, டேனிஷோடது, பர்ஷியனோடது, மராத்தி, இவங்களோடது எல்லாமே இருக்குது கலெக்ஷன் சீரீஸ். ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், தமிழ் அண்ட் உருது. சிலது மட்டும்தான் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில், போர்ச்சுகீஸில், தமிழில், உருதுவில் இருக்குது. நிறைய வந்து இதில் தான் இருக்குது, டச்சில் இருக்குது, டேனிஷில் இருக்குது, பெர்ஷியனில் இருக்குது, உருதுவில் இருக்குது, மராத்தியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் தான் வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகம் காட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது, தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் ஹாஸ் 1642 வால்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட்ஸ் விச் ரிலேட் டு கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642 ஆவணங்கள் இருக்குது, வேல்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட். டச்சுக்காரர்களோட ரெக்கார்டு வந்து அதாவது கொச்சினையும் கோரமண்டல் கோஸ்ட்டையும் அவங்க ஆட்சி பண்ணியிருந்தாங்க.
அதோட ரெக்கார்டு வந்து இங்கே 1642 வேல்யூம்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் இருக்குது. திஸ் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் 1657 டு 1845. அதாவது 1657 1845 வரைக்கும் அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திஸ் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் 1657 டு 1845. ஆமாம், அதாவது டச்சு ரெக்கார்டு வந்து 1642 வேல்யூம் இருக்குது. எந்தெந்த வருஷத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1657 1845 வரைக்கும். இது கூட ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட அவங்க ஆட்சி பண்ண கொச்சியிலேருந்து கோரமண்டல் கோஸ்ட்டு பற்றின விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த டேனியன் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் 1777 டு 1845. 1777 845 வரைக்கும் டேனியர்களோட ரெக்கார்டு வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்வெல்ன்றவர் ப்ரிப்பேர்ட் வித் கிரேட் எஃபோர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் காலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1917. காலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. யாருன்னா டாட்வெல் 1917. டாட்வெல் 1917 காலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. He was highly interested in encouraging historical researchers. இந்த டாட்வெல் வந்து ரொம்ப ஹைலி இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு. He opened a new chapter in the history of Tamil Nadu archives. அதாவது தமிழ்நாடோட ஆவண காப்பகங்களில் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா டாட்வெல். ஓகேங்களா, டாட்வெல் ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா வந்து யார்? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட்டு. தமிழ்நாடுக்கு நியூ சாப்டர் கொண்டு வந்த ஒரு அர்ச்சிவ்ஸுக்கு கொண்டு வந்தார் டாட்வெல், நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து மெட்டீரியல் சோர்சஸ் பார்த்திங்கன்னா மெனி பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி. நிறைய பெயிண்டிங்ஸு ஸ்டாச்சூஸு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நிறையா என்ன சொல்கிறது, வரைபடங்கள், அதாவது பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஸ்டாச்சூஸ்னால் சிலைகள். இதுதான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. தே கிவ் a lot of information and achievements of national leaders and historical personalities. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் லைக் சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் கொச்சி, சென்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மெட்ராஸ், சென்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கடலூர், இந்தியா கேட், பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரசிடென்ட் ஹவுஸ் இன் நியூ டெல்லி, எக்ஸட்ரா ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர். பாருங்கள், இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் வந்து கொச்சியில் இருக்குது. சென்ட் லூயிஸ் ஃபோர்ட் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. சென்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து கடலூரில் இருக்குது. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து சென்னையில் இருக்குது. இந்தியா கேட்டு, பார்லிமெண்ட் ஹவுஸு, பிரசிடென்ட் ஹவுஸு நியூ டெல்லி இருக்குது. இதெல்லாம் நியூ டெல்லியில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர். அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ், கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸ் ஆர் கலெக்டட் அண்ட் ப்ரிசர்வ்ட் இன் மியூசியம்ஸ். மற்ற எல்லாமே வந்து மியூசியமில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. தீஸ் மியூசியம்ஸ் ஹெல்ப்ஸ் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட் அவர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இந்த மியூசியம் தான் வந்து நம்மளோட கலாச்சாரங்களை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாக்கிறது மற்றும் பிரதிபலிக்குது, ப்ரொமோட் பண்ணுது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை. நேஷனல் மியூசியம் இன் டெல்லி இஸ் த லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா. வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1949. நேஷ்னல் மியூசியம் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1949 டெல்லியில். இது முன்னாடி நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா எங்கே? நியூ டெல்லியில். ஓகேங்களா. காயின்ஸ் ஆர் த குட் சோர்ஸ் டு நோ அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. காயின் வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரௌன் வாஸ் இஷ்யூட் இன் 1862. அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆங்கில குயினோட, தட் இஸ் பிரிட்டிஷ் குயினோட க்ரான் வந்து ஒரு காயினை வந்து இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு காயினேஜ் வெளியிடுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1862. எட்வர்ட் VII ascended after Queen Victoria and the coins issued by him bore his model. Reserve Bank of India was formally set up in 1935. Reserve Bank of India வந்து 1935 தொடங்குறாங்க. was empowered to issue Government of India notes. அப்போ தான் வந்து Government of India நோட்ஸை காசை அச்சடிக்கிறாங்க 1935. The first paper currency issued by RBI in January 1938. முதலாக பேப்பர் கரன்சி, பேப்பரால் ஆன ரூபாய் நோட்டுகள் 1938 RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிடுறாங்க. அண்ட் 38 வாஸ் 5 ரூபி நோட்டு. அந்த முழு பேப்பரால் ஆன முதல் காகித கரன்சி நோட்டு வந்து எந்த ரூபாய் அப்படின்னு கேட்டால் 5 ரூபாய் நோட்டு. பியரிங் த போர்ட்ரேட் ஆஃப் கிங் ஜார்ஜ் VI.
ஜார்ஜ் 6ஆம் ஜார்ஜோட புகைப்படத்தோட அந்த இந்திய ரூபாய்க்கான 5 ரூபாய் நோட்டு வந்து வெளியிடுறாங்க 1938. 1690 கடலூர் இருக்கக்கூடிய சென்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து கட்டப்படுது. யாரால் கட்டப்படுதுன்னா பிரிட்டிஷால். கடலூரில் இருக்கக்கூடிய சென்ட் டேவிட் ஃபோர்ட்டு 1690 பிரிட்டிஷால் கட்டப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இந்த சாப்டரோட முக்கியமான எசன்ஸு நம்ம பார்க்க போகிறது. ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் பை த டர்க்ஸ் இன் AD 1453 1453 கான்ஸ்டான்டினோபிளை டர்க்கிஸ் ஓட்டமன் எம்பையர் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா லேண்ட் ரூட்டு இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் க்ளோஸ் ஆகிடுது. இவங்க வந்து லேண்ட் ரூட்டை தடை பண்ணிடுறாங்க. தடைப்பட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த டர்க்ஸ் பெனிட்ரேட்டட் இன்டு நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் பால்கன் பெனின்சுலா. டர்க்கி என்ன பண்ணுறாங்க, துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க, நார்த் ஆஃப்ரிக்காவுக்கும் பால்கன் பெனின்சுலாவுக்கும் அவங்க வந்து பெனிட்ரேட் ஆகிடுறாங்க. இட் பிகம் இம்பரேட்டிவ் ஆன் த பார்ட்ஸ் ஆஃப் யூரோப்பியன் நேஷன்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பரிதாபத்துவ நிலைமை ஐரோப்பியர்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஐரோப்பியர்களை வந்து இந்தியாவுக்குள்ளே வரவிடாமல் அவங்க தடுக்கிறாங்க. அதனால் ஐரோப்பியர்கள் என்ன ஆகுது, நியூ சீ ரூட்ஸை கண்டுபிடிக்கணும் ஒரு ஆசை வருது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஆடியோ விஷுவல் மீன்ஸ். ஆடியோ விஷுவல்னால் என்னென்னு சொல்கிறாங்க, மீன்ஸ் பொசஸிங் போத் அ சவுண்ட் அண்ட் விஷுவல் காம்போனண்ட். சவுண்டும் இருக்கும், விஷுவல் காம்போனண்ட் இருக்கும். சச் அ ஸ்லைட் டேப் ப்ரெசன்டேஷன். ஆடியோ விஷுவல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் frequently ஆஃபர் வெப் ஸ்ட்ரீமிங், வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் லைவ் ப்ராட்காஸ்ட் சர்வீஸ். டெலிவிஷன், ஃபிலிம்ஸ், இன்டர்நெட் ஆர் த ஆடியோ விஷுவல் மீடியா. டெலிவிஷனு, ஃபிலிமு, இன்டர்நெட் இதெல்லாம் வந்து ஆடியோ விஷுவல் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போர்ச்சுகல். இதே எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு சோர்ஸ் எடுத்துக்கலாம் வருங்காலத்தில் அப்படின்னால இதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகல். ஏன் போர்ச்சுகல் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் முதல்ல இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சவங்க வந்து போர்ச்சுகீசியர்கள், அதனால் போர்ச்சுகல் கொடுத்துருக்காங்க. Amongst the entire European nation, Portugal was the foremost to make dynamic attempt to discover a sea route to India. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல் இஸ் காமன்லி நோன் அஸ் த நேவிகேட்டர். பிரின்ஸ் ஹென்ரியை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மாலுமி ஹென்ரி அப்படின்னு சொல்லலாம். என்கரேஜ் ஹிஸ் countrymen to take up adventurous life of exploring the unknown regions of the world. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பார்க்க முடியாத இடங்களை, இது வரைக்கும் பார்க்காத இடங்களை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹென்ரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பலை எடுத்துக்கிட்டு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்காரங்களுக்கு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாரு. ஸோ அப்படி கிளம்புனவர் தான் வந்து பார்த்தலோமியோ டயஸ். இந்த பார்த்தலோமியோ டயஸ் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா இந்த இயர் 1487. பார்த்தலோமியோ டயஸ் வந்து ஆஃப்ரிக்காவோட முனையை அடைஞ்சிடறாரு. அந்த முனை தான் வந்து பார்த்திங்கன்னா 1487 அவர் போய் அடைஞ்சிறாரு. ஹி பேட்ரனைஸ் பை த கிங் ஜான் 2. இவர் வந்து கிங் ஜான் 2 வந்து பேட்ரனைஸ் பண்ணுறாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் அடைஞ்ச முனை அங்கே போயிட்டு அவர் போகிற இடம் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப்பு. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு. அதன் பிறகு வரவர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்கோ ட காமா. முக்கியமான ஆள். இவர் நம்ம வரலாற்றையே மாற்றினவர், இந்தியாவோட வரலாற்றை மாற்றினவர் அப்படின்னு கேட்டால் வாஸ்கோ ட காமா தான். வாஸ்கோ ட காமா, another Portuguese sailor, reached the southernmost point of Africa and he continued his journey to Mozambique from where he sailed to India with the help of an Indian pilot. இந்தியன் பைலட் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவர் பேர் வந்து இந்த குஜராத்தி பைலட், தட் இஸ் இந்தியன் பைலட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்துல் மஜித். அந்த அப்துல் மஜித்தை இவர் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு. ஏன்னா ஆஃப்ரிக்கா கடைசியாக வந்து யார் வந்திருக்கா, பார்த்தலோமியோ டயஸ் வந்திருக்காரு. அங்கேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வராரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது அட்லாண்டிக் ஓஷனை வந்து இந்த போர்ச்சுகீஸ் என்ன ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. ஒன்று ஸ்பெயின், இன்னொன்று போர்ச்சுகல். போர்ச்சுகல் வந்து ஈஸ்ட் நோக்கி வருவாங்க, ஸ்பெயின் வந்து வெஸ்ட் நோக்கி போவாங்க. அப்படி வெஸ்ட் நோக்கி போகும்போது தான் வந்து கொலம்பஸ் என்ன பண்ணுவார், அதாவது அமெரிக்காவை கண்டுபிடிச்சி அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே தான் வந்து இந்தியன்ஸ்னு சொல்லுவார். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள ரெட் இண்டியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈஸ்ட் பக்கம் வந்தவங்க தான் போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கேருந்து எதுக்காக வராங்க, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால சமயத்தில் இந்த அக்ரிகல்ச்சர் அதிகமாக வளர்ந்தது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக வளர்ந்தது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வந்து ஜாஸ்தியாகி கிராப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு. கிராப் ப்ரொடக்ஷன் அதிகமானதுனால என்ன ஆகுது அப்படின்னா வீட் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. வீட் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அப்படின்னா அவங்க வந்து ப்ரெட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ப்ரெட் வித் மீட் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ப்ரெட் வித் மீட்டு சாப்பிட ஆரம்பிச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஸ்பைசி கம்மியாக இருக்குது,
ஸோ இந்த பனிக்காலத்தில் அவங்களுக்கு செரிமானம் கம்மியாக இருக்குது. ஸோ செரிமானம் ஆகிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு காரம் தேவை. ஸோ அதிகப்படியாக ஸ்பைசி மெட்டீரியல் தேவை. அங்கே விளையக்கூடிய மிளகாய்கள் வந்து அந்தளவுக்கு காரம் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஸ்பைசியான ஃபுட்ஸை நோக்கி வந்து கடற்பயணத்தை தொடங்குறாங்க. அப்படி அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஸ்பைசஸ் அதிகமாக கிடைக்குது. தட் இஸ் முக்கியமாக வந்து மிளகு, பெப்பர், இந்த கிராம்பு, இந்த ஏலக்காய் இதெல்லாம் வந்து இந்தியாவில் அதிகமாக விளையுதுன்றது நோக்கத்தோட. அதுக்கப்புறம் சில்க்கு, அது கேலியோகாஸ், தட் இஸ் கேலியோகாஸ்னால் வந்து இந்த கைவினை பொருட்கள், ஆர்ட் கிராஃப்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்தியாவில் கிடைக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இங்கேருந்து அதை கொண்டு போகணுன்ற நோக்கத்தோடு கிளம்பி வராங்க ஐரோப்பியர்கள். அது முக்கியமானவங்க போர்ச்சுகீசியர்கள், முதல்ல வந்தவங்க அவங்க தான். அதே மாதிரி இந்தியா விட்டு கடைசி போனவங்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். சரி வாங்க, இப்போது இந்த வாஸ்கோ ட காமா வந்து எங்கே வந்துடுறாரு? சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா வந்துடுறாரு. அது பேர் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப்பு. நம்பிக்கை முனையை அடைஞ்சிடறாரு. நம்பிக்கை முனையை அடைஞ்சதுக்கப்புறம் இவர் வேறு எங்கே போகிறாரு? மொசாம்பிக் போகிறாரு. மொசாம்பிக்கில் வந்து இவர் வந்து இந்தியன் பைலட்டு. அவர் பேர் வந்து குஜராத்தி பைலட்டு. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் மஜித்தை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு எப்போ வராரு அப்படின்னா மே மாதம் 1498 வராரு. எங்கே ரீச் ஆகிறாரு அப்படின்னா கோழிக்கோடில், கேலிக்கட்டில், வேர் வாஸ் கார்டியலி ரிசீவ்ட் பை கிங் ஜாமரின் மன்னர் வந்து அவரை வரவேற்கிறார், ரூலர் ஆஃப் கேலிக்கட். த செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர், ரெண்டாவதாக வந்தவர் யார் அப்படின்னா பெட்ரோஸ் அல்விரஸ் கேப்ரல். வந்தவர் வாஸ்கோ ட காமா எத்தனை மாதம் இங்கே தங்கினார் அப்படின்னா 3 மாதம் தங்கினார். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்தவர் பெட்ரோஸ் அல்விரஸ் கேப்ரல் சேல் டுவர்ட்ஸ் இந்தியா ஃபாலோயிங் த ரூட் டிஸ்கவர்ட் பை வாஸ்கோ ட காமா வித் 13 ஷிப்ஸ். ஃபஸ்ட்டு வந்தவர் 3 ஷிப்போடு வந்தார். வாஸ்கோ ட காமா 3 ஷிப் வந்தார். செகண்டாக வந்தவர் பெட்ரோஸ் இந்த அல்விரஸ் கேப்ரல் வந்து 13 ஷிப்பில் வந்தார். ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் இன் 1500. ஓகேங்களா? 1500 வருஷம் இங்கே வராரு நிறைய சோல்ஜர்ஸோட. ஆன் இஸ் அரைவல் அட் கேலிக்கட் there arose conflicts between the Portuguese and the King Zomarin. ஸோ அப்போ என்ன ஆகுது? கிங் ஜாமரினுக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா ஃபார் த செகண்ட் டைம் இன் 1501 வித் 20 ஷிப்ஸ் அண்ட் ஃபவுண்டட் அ ட்ரேடிங் சென்டர் அட் கனனூர். இப்போது 20 மொத்தம் ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது 3 கப்பலில் வந்தார். ரெண்டாவதாக வந்த பெட்ரோஸ் கேப்ரல் வந்து 13 கப்பலில் வந்தாங்க. மூணாவதாக மறுபடியும் வந்து வாஸ்கோ ட காமா வராரு, 20 கப்பலில் வராரு. 20 கப்பலில் வந்தவர் இவர் வந்து கண்ணனூரில் ட்ரேடிங் சென்டர் ஆரம்பிக்கிறார். ஒன் ஆஃப்டர் அனதர் தே எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட்ரிஸ் அட் கேலிக்கட் அண்ட் கொச்சின். ஸோ அப்போது அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப்டர் அனதர் கேலிக்கட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு, அடுத்து கொச்சினில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறார். கிங் ஜாமரின் அட்டாக் த போர்ச்சுகீஸ் இன் கொச்சின் பட் வாஸ் டிஃபீட்டட். ஸோ கிங் ஜாமரின் வந்து கொச்சினில் போர்ச்சுகீஸ் அட்டாக் பண்ணுறாரு. பட் என்ன பண்ணுறாரு? பட் அவர் தோத்துடுறாரு. கொச்சி வாஸ் த ஃபஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் எது அப்படின்னா கொச்சின். த தேர்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ்கோ ட காமா வாஸ் இன் 1524. ஃபஸ்ட்டு 1498 வராரு, அப்புறம் 1501 வராரு, மூன்றாவது முறையாக 1524 வராது. ஹி சூன் ஃபெல் இல் அண்ட் டிசம்பர் 1524 ஹி டைட் இன் கொச்சின். ஸோ 1524 டிசம்பர் மாதம் அவர் இறந்துடுறாரு கொச்சினில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா 1505 1509 வரைக்கும். ஸோ ஏன் இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? அல்மெய்டா ஹேட் எய்ம் ஆஃப் டெவலப்பிங் நேவல் பவர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. ஸோ இவர் வந்து ஒரு பாலிசியை கொண்டு வராரு. அந்த பாலிசி பேர் தான் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி, நீலத்தண்ணீர் கொள்கை. நீலத்தண்ணீர் கொள்கைனா என்ன அப்படின்னா, அதாவது நீலக்கடற் கொள்கை இல்லை நீலத்தண்ணீர் கொள்கைன்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் ஓஷனை ஃபுல்லாகவே வந்து இவரோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும், போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அரேபியர்கிட்ட வந்து இவங்க என்ன பண்ணணும், மோனோபாலி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் த போர்ச்சுகீஸ் ட்ரை டு பிரேக் அரேப்ஸ் மோனோபாலி ஆன் த இந்தியன் ஓஷன் ட்ரேடு, இந்தியன் ஓஷனில் இந்திய பெருங்கடலில் அரேபியர்களோட அந்த முற்றுரிமையை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நெகட்டிவ்லி இம்பேக்ட் ஆன் த ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஜிப்த் அண்ட் துர்க்கி. இது என்ன ஆகுது அப்படின்னா எஜிப்ட்லையும் துர்க்கிலையும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொண்டு வருது. Sultan of Bijapur and Gujarat were also apprehensive of the expansion of Portuguese control of the port, which led to an alliance between Egypt, Turkey and Gujarat against Portuguese invaders. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஜிப்து துருக்கி இவங்க அகெயின்ஸ்ட் ஆகிறாங்க. அதே சமயத்தில் இந்த பிஜப்பூர் சுல்தானும் இவங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து போர்ச்சுகீஸ் அகெயின்ஸ்ட் ஆகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நேவல் பேட்டில் நடக்குது. எங்கே அப்படின்னா சாவுலில். The combined Muslim fleet won a victory over Portuguese under fleet under Almeida's son who was killed in the battle. இப்போ என்ன ஆகுது, அல்மெய்டாவோட சன் வந்து கொல்லப்படுறாரு. அல்மெய்டா defeated the combined Muslim fleet in the naval battle near Diu by the year 1509. ஸோ இப்போ என்ன ஆகுது, இவர் களத்தில் இறங்கி அவங்கள சாட்சிடுறாரு, டிஃபீட் பண்ணிடுறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1509.
ஸோ அப்போ தான் வந்து டையூவை ஒரு கேப்சர் பண்ணுறாரு. போர்ச்சுகீஸ் கிளைம் த நேவல் சுப்ரிமசி இன் ஏஷியா. ஸோ அதுக்கப்புறமேட்டா வந்து நேவல் சுப்ரிமசி அவருக்கு கிடச்சிடுது. அடுத்து பாருங்கள், அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் 1509 1515. The real founder of Portuguese power in India was Alfonso de Albuquerque. He captured Goa from Sultan of Bijapur. இவர் என்ன பண்ணுறாரு, கோவாவை கேப்சர் பண்ணுறாரு சுல்தான் ஆஃப் பீஜப்பூர் கிட்டேருந்து. இன் நவம்பர் 1510 1510 அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கு நவம்பர் மாதம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டேருந்து கேப்சர் பண்ணுறாரு, கோவாவை பீஜப்பூர் சுல்தான்கிட்டேருந்து கேப்சர் பண்ணுறாரு. இன் 1515 he established a Portuguese authority over Hormuz in Persian Gulf. இவர் என்ன பண்ணுறாரு, போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டியை வந்து கல்ஃப் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு ஒரு பர்ஷியன் கல்ஃப் இருக்குது, அதில் வந்து ஒரு அத்தாரிட்டியை போர்ச்சுகீஸை அனுப்புகிறாரு, போர்ச்சுகீஸ் படைகளை அனுப்புகிறாரு. ஹி என்கரேஜ் மேரேஜஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் வித் இந்தியன் உமன்ஸ். அதாவது போர்ச்சுகீசியர்கள் இந்திய பெண்களை மணக்கலாம் அப்படின்னு இவர் என்கரேஜ் பண்ணுறாரு. ஹி மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் விஜயநகர் எம்பையர். அப்போது முக்கியமான ரீசன், இந்த போர்ச்சுகீஸ் வரும்போது யார் சவுத் இந்தியாவை ஆழ்ந்திருந்தா அப்படின்னா விஜயநகர் எம்பையர். ஸோ இந்தியாவை அப்போ யார் ஆட்சி பண்ணியிருந்தா அப்படின்னா இப்ராஹிம் லோடி. ஸோ பார்த்துக்கோங்க, இப்ராஹிம் லோடி. ஆங்கிலேயர் வரும்போது யார் இருந்தா அப்படின்னா இவர் ஜஹாங்கீர் இருக்கார் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நினோ டி குன்ஹா 1529 1538 வரைக்கும். கவர்னர் நினோ டி குன்ஹா மூட் கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா. கேபிட்டல் வந்து கொச்சியாக இருந்தது, அது கோவாவுக்கு மாற்றுறாரு. யார் அப்படின்னா நினோ டி குன்ஹா. எந்த வருஷம் அப்படின்னா 1530 வருஷத்தில். 1534 அக்வயர்ட் பேசின் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத். இவர் என்ன பண்ணுறாரு, 1534 பகதூர் ஷா கிட்டேருந்து பேசின் என்ற இடத்த வந்து கைப்பற்றுறாரு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இன் 1537 போர்ச்சுகீஸ் ஆக்குபைட் டையூ. 1537 டையூவை போர்ச்சுகீசியர்கள் கேப்சர் பண்ணுறாங்க. லேட்டர் தே அரெஸ்டட் டாமன் ஃப்ரம் த லோக்கல் சீஃப் ஆஃப் குஜராத். அதுக்கப்புறமேட்டா டாமனையும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாங்கிக்கிறாங்க. இன் 1548 தே ஆக்குபைட் சால்சைட். 1548 வருஷம் இவங்க சால்சைட்டை ஆக்குபை பண்ணுறாங்க. அடுத்து thus during the 16th century Portuguese succeeding. ஸோ பாருங்கள், லேட்டர் த ரெஸ்டட் டாமன் ஃப்ரம் த லோக்கல் சீஃப் ஆஃப் த குஜராத் லோக்கல் சீஃப் கிட்டேருந்து டாமனி வாங்கிடுறாங்க. 1537 டையூவை ஆக்குபை பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள், டாமனியும் அவங்க குஜராத் லோக்கல் சீஃப் கிட்டேருந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இன் 1548 தே ஆக்குபைட் சால்சிட்டையும் ஆக்குபை பண்ணியிருக்காங்க 1548. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஆக்குபை பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1530 கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மாற்றுறாங்க. அல்புகர்க் இருக்கும்போது கோவாவை கேப்சர் பண்ணுறாங்க. அதன் பிறகு பாருங்கள் 1534 பேசினை வந்து பகதூர் ஷா கிட்டேருந்து வாங்குறாங்க. லோக்கல் எம்பையர் கிட்டேருந்து டையூவையும் டாமனியும் கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 1548 சால்சிட்டை கேப்சர் பண்ணுறாங்க. Thus, during the 16th century, 16ஆம் நூற்றாண்டில் Portuguese succeeded in capturing Goa, Daman, Diu, Salsette, Basin, Chaul and Bombay on the western coast. Western coastல டாமன் கோவா டாமன், டையூ, சால்செட், பேசின், சாவுல், பாம்பே இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெங்கால் கோஸ்ட்டில் ஹூக்லியை கேப்சர் பண்ணுறாங்க. பெங்கால் கோஸ்ட்டில் ஹூக்லி, சாந்தோம், மெட்ராஸு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேப்சர் பண்ணி அங்கே ட்ரேட் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. போர்ச்சுகீஸ் brought the cultivation of tobacco to India. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸர்கள் தான் வந்து டொபாக்கோவை கொண்டு வராங்க. அதே மாதிரி கேஷ்யூ நட்டையும் இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. Due to influence of Portuguese Catholic religion spread in certain regions of India's western coast and eastern coast, the printing press was set up by the Portuguese at Goa in 1556. கோவாவில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணுறாங்க 1556. A scientific work on the Indian medicine plant by European writers was printed at Goa in 1563. ஃபஸ்ட்டு எதை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1563 scientific Indian medicines, scientific work on Indian medicinal plant by European writer. ஓகேங்களா. In 17th century Portuguese power began to decline to the Dutch, and by 1739 the Portuguese pockets become confined to Goa, Diu, Daman. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1739 இந்த போர்ச்சுகீஸோட இது வந்து பார்த்திங்கன்னா கோவா, டையூ, டாமனோட முடியுது. அது இவங்க பார்த்திங்கன்னா கடைசியாக இந்தியா விட்டு எப்போ போனாங்க அப்படின்னா 1961 போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் யார் வந்தா அப்படின்னா டச்சுக்காரர்கள் வராங்க. எப்போ வராங்க அப்படின்னு பாருங்கள், 1602 யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்டு என்ன பண்ணுறாங்க, யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்டு 1602 ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவுக்கான ஈஸ்ட் இந்தியாவுக்கான ட்ரேடை வந்து கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க.
ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி மசூலிப்பட்டினத்தில் ஆரம்பிக்கிறாங்க. மசூலிப்பட்டினம் எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில். எந்த வருஷம்னா 1605 மசூலிப்பட்டினத்தில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னா டச்சுக்காரர்கள். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கம்பெனி வந்து அம்பாயினாவை கேப்சர் பண்ணுது போர்ச்சுகீஸ் கிட்ட வந்து. எப்போனா 1605. அம்பாயினா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. ஓகேங்களா. சுப்ரீமசி இந்த ஸ்பைஸ் ஐலாண்ட் இந்தோனேஷியா. இந்த கேப்சர் நாகப்பட்டினம் நியர் மெட்ராஸ். நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ணுறாங்க ஃப்ரம் போர்ச்சுகீஸ் வந்து நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ணுறாங்க டச்சுக்காரர்கள். தி மேட் பிளேஸ் த ஸ்ட்ராங் ஹோல்ட் இன் சவுத் இந்தியாவில் இந்த பிளேஸை வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிறாங்க. அட் ஃபர்ஸ்ட் புலிகட் வாஸ் தர் ஹெட் குவார்ட்டர்ஸ். இனிஷியலாக வந்து புலிகட் தான் வந்து இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு 1690 நாகப்பட்டினத்தை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் கமாடிட்டிஸ் ட்ரேட்ஸ் பை த டச்சு. எதெல்லாம் இவங்க ட்ரேட் பண்ணாங்க டச்சுக்காரர்கள் அப்படின்னா சில்க்கு, காட்டனு, என்னென்னலாம் பாருங்கள். சில்க்கு, காட்டனு, இண்டிகோ, ரைஸு, ஓபியம், இது எல்லாமே வந்து டச்சுக்காரர்கள் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க நாட்டுக்கு. தே மோனோபோலைஸ்ட் த ட்ரேட் இன் பிளாக் பெப்பர் அண்ட் அதர் ஸ்பீசஸ். கருமிளகை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மோனோபோலைஸ் பண்ணுறாங்க, முற்றுரிமை வாங்கிடுறாங்க அதர் ஸ்பீசிஸ்க்கும். த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா வேர் புலிகட், சூரத், சின்னசுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசூர், கொச்சின். இதெல்லாம் இவங்களோட முக்கியமான ஃபேக்ட்ரி. இதெல்லாம் பாருங்கள். புலிகட்டு, சூரத்து, சின்னசுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசூர், கொச்சின், இதெல்லாமே வந்து டச்சுக்காரர்களோட முக்கியமான ஃபேக்ட்ரிஸ், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இருந்த இடம். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரிமைண்ட் என்கேஜ் இன் rivalry வித் டச், போர்ச்சுகீஸ் அண்ட் டச் த்ரூ அவுட் த 17th century. 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீஸர்களையும் டச்சுக்காரர்களையும் எதிர்க்கிறாங்க. 1623 டச் 10 இங்கிலீஷ்மேனை 9 ஜாவனீஸை எங்கே கொண்டுறாங்க அப்படின்னா அம்பாயினாவில் கொண்டுறாங்க. இந்த இன்சிடெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து அம்பாயினா படுகொலைன்னு சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. யாருக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆங்கிலேயர்களாக இவங்க வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. அது பேர் தான் வந்து பேட்டில் ஆஃப் பெடாரா. 1759. 1623 நடந்த அம்பாயினா படுகொலைக்காக 1759 பேட்டில் ஆஃப் பெடாரா நடக்குது. அதில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடிக்கிறாங்க. முக்கியமான அம்பாயினா படுகொலையில் எத்தனை பேரை கொண்டுடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். அதாவது 10 ஆங்கிலேயர்களையும் 9 ஜாவனீஸ்கர்களையும் கொண்டுடுறாங்க. ஓகேங்களா. 1759 பேட்டில் ஆஃப் பெடாரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பாயினா படுகொலை 1623. பேட்டில் ஆஃப் பெடாரா வந்து 1759. ஓகேங்களா. அதாவது டச்சு வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்டை 1 by 1 வந்து ஆங்கிலேயர்களிடம் வந்து தோத்துடுறாங்க. கடைசியாக அவங்களை வந்து வைப் அப் பண்ணுறது எப்போ அப்படின்னா 1795 டச்சுக்காரர்களை முழுமையாக அவங்க இது பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் பாருங்கள். அதாவது டச்சுக்காரர்கள் எங்கே 1502 போர்ச்சுகீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1502 வரைக்கும் புலிகட்டில் இருந்தாங்க. இவங்களை வந்து டச்சுக்காரர்கள் வந்து ஓவர் த்ரோன் பை த டச். இந்த புலிகட் டச் பில்ட் த ஃபோர்ட் கில்ட்ரியா இன் 1613. புலிகட்டில் 1613 கில்ட்ரியான்ற போர்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. திஸ் ஃபோர்ட் வாஸ் ஒன்ஸ் அ சீட் ஆஃப் த டச் பவரோட ஒரு சீட்டு தான் வந்து இந்த கில்ட்ரியா போர்ட்டு புலிகட்டு. ஓகேங்களா. இது எங்கே இருக்குன்னா பழவேற்காடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. புலிகட்னா பழவேற்காடு. டச் எஸ்டாப்ளிஷ் த செட்டில்மெண்ட் அட் புலிகட் இன் 1610. டைமண்ட்ஸ் வேர் எக்ஸ்போஸ்ட் ஃப்ரம் புலிகட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இங்கேருந்து புலிகட்லேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு டைமண்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த புலிகட்டில் டச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1610. ஓகேங்களா. அதர் டச் காலனியல் ஃபோர்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் வேர் நாகப்பட்டினம், புண்ணியகாயல், போர்ட்டோனோவோ, கடலூர், தேவனாம்பட்டினம், புண்ணியகாயல், அப்புறம் வந்து போர்ட்டோனோவோ, நாகப்பட்டினம். போர்ட்டோனோவோ வந்து என்ன அப்படின்னா பிச்சாவரம் தான் வந்து பரங்கிப்பேட்டை தான் வந்து பரங்கிப்பேட்டை போர்ட்டோனோவோ. ஓகேங்களா. பிரிட்டிஷ் பார்க்க போகிறது முக்கியமான ஆள் பிரிட்டிஷ். 1600 டிசம்பர் 31 எலிசபெத் குயின் ஆஃப் இங்கிலாந்து இவங்க வந்து கிராண்டட் பண்ணுறாங்க. என்ன கிராண்டட் பண்ணுறாங்க? ஒரு சார்ட்டர் பட்டயம் த கவர்னர் அண்ட் கம்பெனி ஆஃப் த மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் டு ட்ரேட் வித் ஈஸ்ட் இண்டீஸ் கூட ட்ரேட் வைக்கிறதுக்காக கம்பெனிக்கிட்ட ஒரு பட்டயத்தை கொடுக்குறாங்க. அந்த பட்டயம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள்
இந்தியாவுக்கு போயிட்டு நீங்கள் வணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா குயின், அதாவது எலிசபெத் அரசி, இங்கிலாந்தோட மகாராணி அரசி வந்து இவங்க டிசம்பர் 31, 1600 இந்த பட்டயத்தை கொடுக்குறாங்க. யார்கிட்ட? கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் கிட்ட. ஓகேங்களா? இந்த கம்பெனி வாஸ் ஹெடட் பை கவர்னர். இந்த கம்பெனி வந்து ஒரு கவர்னரால் ஹெட் பண்ணப்படும். அண்ட் கோர்ட்ஸ் ஆஃப் 24 டேரக்டர்ஸ், சிஓடினால் 24 சிஓடி இருப்பாங்க. ஸோ இவங்க, அதாவது இந்த கவர்னர் வந்து கேள்வி கேட்குறவங்களா இந்த 24 பேர் இருப்பாங்க. ஸோ கேப்டன் ஹாக்கின்ஸ் விசிட்டர் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் இன் 1608. 1608 கேப்டன் ஹாக்கின்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு போவார். கோர்ட்டுக்கு போய் அவர் என்ன கேட்பார் அப்படின்னா பர்மிஷன் கேட்பார். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் சூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ அப்போ வந்து அவர் வந்து கொடுக்க மாட்டார், கேன்சல் பண்ணிட்டுவார் பர்மிஷனை. ஏன் அப்படின்னா அப்போ போர்ச்சுகீஸை வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரெஷர் கொடுக்கறதுனால இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஜஹாங்கீர் வந்து என்ன பண்ண மாட்டார், பர்மிஷன் கொடுக்க மாட்டார். எங்கே அப்படின்னா சூரத்தில் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவார், 1612 தாமஸ் பெஸ்ட்டு அவர் வந்து போர்ச்சுகீஸ் நேவல் படையை அவர் வந்து காலி பண்ணுறார் சூரத்தில். ஸோ அதை பார்த்த ஜஹாங்கீருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப இதுவாகிடுவார். அதை அதாவது ஆங்கில படையை பார்த்து இவர் ஆச்சரியப்பட்டுருவார். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் கூட்டு 1613 சூரத்தில் நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்துருவார். இது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது ஆங்கிலேயர்கள் வெஸ்டர்ன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னு கேட்டால் சூரத் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா கேப்டன் நிக்கோலஸ் டவுன் அவர் என்ன பண்ணுவார், அனதர் விக்ட்ரி யார் கூட அப்படின்னா போர்ச்சுகீஸ் கூட 1614. ஃபஸ்ட்டு வந்து 1608 வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து ஜஹாங்கீர் கிட்ட கேட்பார். ஜஹாங்கீர் கொடுக்க மாட்டார். அதுக்கிட்ட கேப்டன் தாமஸ் பெஸ்ட் 1612 போர்ச்சுகீஸ் படையை வந்து நேவல் படையை வந்து தோற்கடிச்சிருவார். அதை பார்த்த ஜஹாங்கீர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி ஆங்கிலேயர்களை கூப்பிட்டு 1613 ஃபேக்ட்ரி கட்டிக்கணும்னு சொல்லுவார். ஸோ அன்படியில் வெஸ்டர்ன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எங்கே கட்டுவாங்கன்னா சூரத்தில் தான். ஓகேங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ் இது சூரத் தான். கேப்டன் நிக்கோலஸ் டவுன் என்ன பண்ணுவார், இன்னொரு விக்ட்ரி பண்ணுவார். யாருக்கு அகேன்ஸ்டானா போர்ச்சுகீஸ் அகேன்ஸ்டாக. எந்த வருஷம்னா 1614 1614. இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா முகல் கோர்ட்ஸை வந்து என்ஹென்ஸ் பண்ணுது. ஸோ 1615 சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட் பை கிங் ஜேம்ஸ் I ஆஃப் இங்கிலாந்து. ஹி ரிமைண்ட் அட் ஆக்ரா ஃபார் 3 years. ஆக்ராவில் 3 வருஷம் தங்கியிருக்காரு. யார்? இந்த சர் தாமஸ் ரோ. சக்சீடட் கன்க்ளூடிங் ஏ கமர்ஷியல் ட்ரீட்டி வித் எம்பையர். இப்போ என்ன ஆகுது, கமர்ஷியல் ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க எம்பையர் கூட. யார்? ஜஹாங்கீர் கூட. என்னன்னு பாருங்கள், என்ன ட்ரீட்டின்னு பாருங்கள். Before the departure of Sir Thomas Roe, the English had established the trading centers at Surat, Agra, Ahmedabad, Bhuj. ஸோ சர் தாமஸ் ரோ அங்கேருந்து வர்றதுக்குள்ளேயே அவர் 4 இடத்துல ட்ரேடிங் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. எங்கெங்க அப்படின்னா சூரத்து, ஆக்ரா, அகமதாபாத், புரோச். அடுத்து பாருங்கள், ஆன் த கோஸ்ட் லைன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி கட்டினாங்க. எங்கே அப்படின்னா மசூலிப்பட்டினம். எங்கன்னா ஆந்திராவில் 1611. இம்பார்ட்டன்ட் போர்ட் இந்த டெரிட்டரி ஆஃப் கிங்டம் ஆஃப் கோல்கொண்டா. 1639 இங்கிலீஷ் மர்ச்சன்ட்ஸ் ஃப்ரான்சிஸ் டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்டைன் மெட்ராஸ் ஆஸ் எ லீஸ் ஃப்ரம் த சென்னப்ப நாயக்கா. 1639 இங்கிலீஷ் மர்ச்சன்ட்டு ஃப்ரான்சிஸ் டே என்ன பண்ணுறாரு, மெட்ராஸை லீஸுக்கு வாங்குறாரு. யார்கிட்ட இருந்து அப்படின்னா சென்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து, ரூலர் ஆஃப் சந்திரகிரி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் ஃபேமஸ் ஃபேக்ட்ரி நோன் அஸ் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ். இப்போ தான் 1639 முதல் கோட்டையை கட்டுறாங்க. எங்கே அப்படின்னா மெட்ராஸில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த கோட்டையை கட்டுறது யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். மெட்ராஸில் 1639 which became the headquarters of the whole of the eastern belt and first fort built by the British. அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஈஸ்ட்டில் முதல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னா மெட்ராஸு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோர்ட்டு எங்கே கட்டிருக்காங்க அப்படின்னா மெட்ராஸில் தான் கட்டிருக்காங்க. அது பேர் வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். அடுத்தது கிங் சார்லஸ் II ஆஃப் இங்கிலாந்து ரிசீவ் த ஐலாண்ட் ஆஃப் பாம்பே ஆஸ் அ பார்ட். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா பாம்பே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வசம் வருது. எப்படி வசம் வருது அப்படின்னா, அதாவது இந்த சார்லஸ் அப்படின்ற ஒரு பையன், அதே மாதிரி கேத்ரின் அப்படின்ற ஒரு போர்ச்சுகீஸ் பொண்ணு, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த போர்ச்சுகீஸ் பொண்ணு வந்து பாம்பேன்றது வந்து போர்ச்சுகீஸோட கண்ட்ரோலில் இருக்குது. போர்ச்சுகீஸ் அரசரோட பொண்ணு தான் வந்து கேத்ரின்.
இந்த கிங் சார்லஸ்ன்றது யார் அப்படின்னா பிரிட்டிஷோட பையன். இந்த பிரிட்டிஷ் பையனுக்கும் போர்ச்சுகீஸ் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாம்பேவை பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்றாங்க. ஸோ 1668 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்வயர்ட் த ஐலாண்ட் அட் அன் ஆனுவல் ரெண்ட் ஆஃப் 10 pounds ஃப்ரம் த சார்லஸ் II. ஸோ 10 பவுண்டுக்கு இதை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சார்லஸ் II வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 10 பவுண்டு ஆனுவல் வருஷத்துக்கு 10 பவுண்டு கொடுத்து ரெண்ட்டுக்கு விட்டுறாரு. ஏன்னா சார்லஸ் IIக்கு சொந்தமான ஒரு ஐலாண்ட் தான் பாம்பே. இன் 1690 ஃபேக்ட்ரி வாஸ் எஸ்டாப்ளிஷ் அட் சுத்தனௌத்தி பை ஜாப் சார்னாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா சுத்தனௌத்தியில் 1690 ஜாப் சார்னாக் வந்து ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஜமீன்தாரி ஆஃப் 3 villages சுத்தனௌத்தி, காலிகட்டா அண்ட் கோவிந்த்பூர் வாஸ் அக்வயர்ட் பை த பிரிட்டிஷ் இன் 1698. பாருங்கள், ஜமீன்தாரி ஆஃப் 3 villages ஆஃப் சுத்தனௌத்தி, காலிகட்டா அண்ட் கோவிந்த்பூர் 3 villagesல இருக்கக்கூடிய ஜமீன்தாரியை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா பிரிட்டிஷ். எந்த வருஷம் அப்படின்னா 1698. திஸ் villages later grow into சிட்டி ஆஃப் கல்கத்தா. இந்த 3 villages தான் வந்து என்ன ஆகுது, கல்கத்தாவை உருமாறுது. ஓகேங்களா? எந்தெந்த ஊர் பாருங்கள், சுத்தனூத்தி, கோவிந்த்பூர் மற்றும் காலிகட்டா. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரியை வந்து சுத்தனூத்தியில் ஃபோர்ட்டிஃபை பண்ணுறாங்க. எந்த வருஷம் 1696. ஸோ அங்கே ஃபோர்ட்டிஃபை பண்ணுறது மூலிமா அங்கே செட்டில்மெண்ட் வருது. அங்கே ஃபோர்ட் கட்டுறாங்க இல்லையா, அது பேர் வந்து வில்லியம் ஃபோர்ட்டு. எந்த வருஷம் அப்படின்னா 1700. இங்கே சென்னையில் கட்டினது 1639 சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு. அங்கே கட்டினது வந்து சென்ட் வில்லியம் ஃபோர்ட்டு. அந்த 3 ஊர் என்னென்னா சுத்தனூத்தி, காலிகட்டா அண்ட் கோவிந்த்பூர். இந்த 3 ஊர் தான் வந்து கல்கத்தாவை உருமாறுது. எந்த வருஷம் கட்டுறாரு, 1700. யார் கட்டுறா, ஜாப் சார்னாக் கட்டுறவர். ஓகேங்களா? எந்த வருஷம் ஜாப் சார்னாக் வந்து சுத்தனூத்தியில் ஃபேக்ட்ரி கட்டுறாரு, 1690. அடுத்து பாருங்கள், பேட்டில் ஆஃப் பிளாசி, முக்கியமான போர். எந்த வருஷம்னா 1757. அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சார் 1764. இந்த கம்பெனி பிகம் த பொலிட்டிக்கல் பவர். ஸோ இந்த 2 பேட்டில் மூலிமா தான் வந்து கம்பெனி வந்து பொலிட்டிக்கல் பவர் ஆக்குறாங்க. அதாவது அரசியல், அவங்களோட என்ன சொல்கிறது, நிர்வாக அதிகாரம் கிடைக்குது. அரசியல் மூலயமா அதிகாரத்தை பெறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு போர் மூலயமா அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடச்சிது. இந்தியா வாஸ் அண்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் டில் 1858. ஸோ இந்தியா வந்து 1764 57லேருந்து 858 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தான் வந்து இந்தியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது நமக்கு தெரியும், 1857 சிப்பாய் முனிட்டி, அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் நடக்கிறது மூலயமா க்ரௌன் ரூல் வந்துடுது. க்ரௌன் ரூல் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு க்ரௌன் ரூல் டைரெக்டாக வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணுறாங்க. அப் டு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும். கடைசியாக பாருங்கள், டேனியர்கள்னால் டென்மார்க்கு. மார்ச் 17, 1616 16 கிங் ஆஃப் டென்மார்க் கிறிஸ்டியன் 4 என்ன பண்ணுறாரு, சார்ட்டர் பட்டயம் பண்ணுறாரு. கிரியேட்டட் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எஸ்டாப்ளிஷ் செட்டில்மெண்ட் அட் ட்ராங்க்பார், தரங்கம்பாடி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடியில் 1620. சொர்ணாப்பூர் பெங்காரில் 1676. 2 இடம். தரங்கம்பாடி 1620, சேரம்பூர் பெங்காலில் இருக்கக்கூடிய 1676. சேரம்பூர் வாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியா. சேரம்பூர் தான் வந்து டேனியர்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. எங்கன்னா பெங்காலில் இருக்குது. தே ஃபெயில் டு ஸ்ட்ரென்தன் தெம்செல்ஃப் இன் இந்தியா அண்ட் தே சோல்ட் தர் செட்டில்மெண்ட் இந்தியா டு பிரிட்டிஷ் இன் 1845. 1845 அவங்களோட இடத்த எல்லாத்தையும் பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. உங்களை அடுத்து பாருங்கள், டேனிஷ் கால் ட்ராங்கபாரஸ் டான்ஸ்பர்க்னு சொல்கிறாங்க. த கிங் ஆஃப் டென்மார்க் சென்ட் ஜீகன்பால்க் டு இந்தியா. அதாவது கிங் ஆஃப் டென்மார்க் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜீகன்பால்குவை இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. ஜீகன்பால்க் செட்டப் பிரிண்டிங் ப்ரெஸ் இன் ட்ராங்க்பார். தரங்கம்பாடியில் ஜீகன்பால்கு என்ன பண்ணுறாரு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை செட் பண்ணுறாரு. ஸோ அதாவது வந்து டேனிஷ்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. டேனிஷ் ஃபோர்ட்டு ட்ராங்க்பார் இப்போவும் இருக்குது. போனால் பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து 1664 கோல்பர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கிங் லூயிஸ் 16ஆம் லூயிஸோட மினிஸ்டர் தான் கோல்பர்ட்டு. அவர் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறாரு ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1664. 1667 ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன் கேம் டு இந்தியா அண்டர் ஃப்ரான்சிஸ் கரோன் மூலயமா வந்து ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன் வருது, இந்தியாவுக்கு வராங்க 1667. ஃப்ரான்ஸ் வாஸ் அ லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி. ஃப்ரான்ஸ் வந்து கடைசியான யூரோப்பியன் கண்ட்ரி. எங்கே
country to come India as a trader. கடைசியாக வந்தவங்க யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான். கரோன் ஃபவுண்டட் த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி அட் இந்தியா அட் சூரத். சூரத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஃபவுண்ட் பண்ணுறாங்க. யாருன்னா கரோன். 1669 மரக்கா ஃபவுண்டட் செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அட் மசூலிப்பட்டினம். மர்காரான்றவர் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி கட்டினவர் யார்? கோல்பர்ட்டு. செகண்ட் ஃபேக்ட்ரி கட்டுவது மர்காரா. 1669. 67 ஃபஸ்ட்டு, 69 செகண்டு. மர்காரா என்ன பண்ணுறாரு? செகண்ட் ஃபேக்ட்ரியை மசூலிப்பட்டினம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. பை செக்யூரிங் எ பேட்டன்ட் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. கோல்கொண்டா சுல்தான் கிட்ட வந்து பேட்டன்ட் வாங்கி மசூலிப்பட்டினத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? ஃபோர்ட்டை கட்டுறாரு. ஸோ இதனால் என்னது பிரச்சனை வருது? ஏன்னா சூரத்துலேயும் வந்து ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, மசூலிப்பட்டினத்துலேயும் ஆங்கிலேயர்கள் இருக்காங்க. 1673 செட்டில்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வாஸ் ஃபவுண்டட் பை மார்டின் அண்டர் த கிராண்ட் ஃப்ரம் சர்ச்கான் லோடி, த ரூலர் ஆஃப் பீஜாப்பூர். ரூலர் ஆஃப் பீஜாப்பூர் கிட்ட வந்து மார்டின் வந்து என்ன பண்ணுறாரு? கிராண்ட் வாங்கிக்கிறாரு. எதனா செட்டில்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரியில் செட்டில்மெண்ட் ஆக போகிறது 1673. பார்த்துக்கோங்க. பிகம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. ஸோ ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் பாண்டிச்சேரி வந்து எப்போ வந்து செட்டில்மெண்ட் ஆகிறாங்க? ஃப்ரெஞ்சு 1673. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். எ ஃபோர்ட் நோன் அஸ் செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் பில்ட் பை ஃப்ரான்கோயிஸ் மார்டின் இன் பாண்டிச்சேரி. அதாவது மார்டின் வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு ஃபோர்ட்டை கட்டுறாரு. அது பேர் வந்து செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட். இன் 1673 French obtained permission from Shaista Khan, the Mughal Subedar of Bengal, to establish township at Chandranagore near Calcutta. கல்கத்தாவுக்கு பக்கத்தில் கூட சந்திரநாகூரில் ஒரு டவுன்ஷிப்பை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரெஞ்சு கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா சுபேதாராக இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஷைஸ்டா கான் கிட்டேருந்து வாங்கி இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. சந்திரநாகூர். த ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி established factories in different parts of India, particularly in eastern coastal region such as Mahe, Karaikal, Balasur, Qasim Bazar. மாஹே, காரைக்கால், காசிம் பஜார், பேலசூர் இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ரெஞ்சு வந்து அவங்களோட கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தீஸ் வேர் a few important trading centers of French East India Company. The vision of அவங்களோட விஷன் என்ன அப்படின்னா, further reinforced by the appointment of Joseph Francois Dupleix as the governor of the French East India Company in 1742. Vision of the French power in India was further reinforced the appointment of Francis Dupleix வந்து கவர்னர் ஆகிறாங்க 1742. He succeeded Dumasக்கு அப்புறம் இவர் வராரு, the French governor of Pondicherry. Swedish East India Company founded Gothenburg, Sweden 1731 for the purpose of conducting trade with the Far East. Venture was inspired by success of Dutch East India Company and British East India Company. கடைசியாக நினச்சவங்க ஸ்வீடிஷ். கன்க்ளூஷன் பாருங்கள். இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? இங்கிலீஷ் தான் வந்து கண்ட்ரோலில் ட்ரேடு பண்ணுறாங்க. முக்கியமான காரணம் வந்து இங்கிலீஷ் கிட்ட நேவல் இருக்குது. அதே சமயத்தில் அவங்க வந்து ப்ரைவேட்டுன்றதுனால மக்கள் இடத்துல ஒரு பெரிய மரியாதை ஏற்படுது. அடுத்து பாருங்கள். இது மூலயமா வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் பிரச்சனை வருது. அது மூலயமா கர்நாடிக் வார்ஸ் வருது. 3 கர்நாடிக் வார்ஸு, 4 மைசூர் வார் வருது. அதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். ஓகேங்களா? இதில் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அனந்தரங்கம்ன்ற பார்ப்போம். ஏன்னா அவர் வந்து தமிழ் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு காஞ்சூர்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டிஎன்ஏ சொல்கிறாங்க. NATன்னு ஒன்று பார்த்தோம். தட் இஸ் நேஷ்னல் அச்சீவ் ஆஃப் இந்தியா. எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு அச்சீவ் எங்கே இருக்குன்னா சென்னையில். பிரின்ஸ் ஹென்ரி இது வந்து போர்ச்சுகல் நேவிகேட்டர்னு சொல்கிறாங்க. ப்ளூ வாட்டர் பாலிசி யார்? ஃப்ரான்சிஸ்கோ அல்மெய்டா. அதே மாதிரி ஜஹாங்கீர் கிட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க 1630 சூரத்தில் இது அதாவது ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு. யாருன்னா சர் தாமஸ் ரோ. French East India Company was established in 1664 by Colbert. The Pondicherry became the first most prosperous French settlement in India 1673. பாருங்க, கொஷின்ஸ் பார்க்கலாம். Who laid the foundation of Portuguese power in India? போர்ச்சுகீஸ் பவரை இந்தியாவில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா வாஸ்கோ ட காமா தான், நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து எந்த வருஷம்? மே மாதம் 1498. அடுத்து பாருங்கள். which of the following European nation was foremost attempt to discover a sea route to India? foremost attempt யார் கொடுத்தா? sea route to India போர்ச்சுகல் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட். அடுத்து பாருங்கள். 1453 கான்ஸ்டான்டினோபிள் was captured by கான்ஸ்டான்டினோபிள் கேப்சர் பண்ணுறது தர்க்கி. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் பிலாங்கிங் டு யார்? சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாடு சார்ந்தவர்? இங்கிலாந்து. The first fort constructed by British India was என்னது? சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு, சென்னை 1639. Who among the following Europeans were last to come India's traders? கடைசியாக வந்தவங்க யார்? ஃப்ரெஞ்சுக்காரங்க. Tranquebar on the Tamil Nadu coast was trade center of Tranquebar
யார்? டேனிஷ்காரங்க. நேஷ்னல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் டெல்லியில் இருக்குது, நமக்கு தெரியும் சொன்னோம். பாத்லோமோ டயஸ் போர்ச்சுகீஸ் டெய்லர் வாஸ் பேட்டர்னைஸ் பை, யார் பேட்டர்னைஸ் பண்ணுறாரு? பாத்லோமோ டயஸ் போர்ச்சுகீஸ் டெய்லர் வாஸ் பேட்டர்னைஸ் பை கிங் ஜான் II. பிரிண்டிங் ப்ரெஸ் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் பை போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. பார்த்தோம், போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் இந்தியாவில் செட் பண்ணுறாங்க 1556. அதே மாதிரி தரங்கம்பாடியில் பாத்லோமோ இவர் ஜீகன் பால்கு, ஓகேங்களா. அடுத்து மொஹல் எம்பரர் டேஷ் பர்மிட்டட் இங்கிலீஷ் டு ட்ரேட் இந்தியா, மொஹல் எம்பரர் ஜஹாங்கீர் தான். அடுத்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு பை யார்? கால்பர்ட். டேஷ் கிங் ஆஃப் டென்மார்க் இஷ்யூட் சார்ட்டர் டு கிரியேட் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா, அதான் சார்லஸ் 14 பாருங்கள். கிறிஸ்டியன் 4ன்ற கிங் தான் வந்து இதுக்கான ஆன்சர். கிங் டென்மார்க் இஷ்யூட் த சார்ட்டர் டு கிரியேட் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. மேத் த ஃபாலோயிங் பாருங்கள். டச்சு, பிரிட்டிஷ் எப்போ வந்தாங்க? 1600. ஃப்ரெஞ்சு எப்போ வந்தாங்க? 1664. டச்சுக்காரங்கள் பாருங்கள், டச்சு வந்து 1602, டேனிஷ் 1616, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கன்சிடரிங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அப்ராப்ரியேட் ஆன்சர். கவர்னர் நினோ டி குன்ஹா மூவ் த போர்ச்சுகீஸ் கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா, கரெக்டா? கொச்சின் டு கோவா கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. செகண்ட் ஒன், போர்ச்சுகீஸ் வேர் லாஸ்ட் லீவ் டு, எஸ் கரெக்டு, இந்தியாவிலேருந்து கடைசியாக போனவங்க போர்ச்சுகீஸ் தான். அடுத்து மூணாவது பாருங்கள், தி டச் ஃபவுண்டட் தர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் சூரத், கரெக்டாக? டச்சு வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி சூரத்தில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது, தப்பு. டச்சு வந்து அவங்களோட ஃபேக்ட்ரியை எங்கே பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். அடுத்து ஃபோர்த் ஒன், சார் தாமஸ் ரோ வாஸ் வென் டு ஜஹாங்கீர் கோட் பை கிங் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் இங்கிலாண்டு. பாருங்கள், 1, 2 and 4 ஆர் கரெக்ட், டி தான் ஆன்சர், ஓகேங்களா. ராங் பேரை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க், ஃபர்ஸ்ட் ஒன்னே தப்பு. பெட்ரோல் கேபிட்டல் போர்ச்சுகல், கேப்டன் ஹாக்கின்ஸ் பிரிட்டன் கரெக்டு. கால்பர்ட் ஃப்ரான்ஸ் கரெக்டு. ஸோ ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க் கிடையாது, ஃப்ரான்சிஸ் டே பிரிட்டிஷ், ஓகேங்களா. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு பார்த்துக்கோங்க, சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச்.